வாங்க இன்னைக்கு நாம என்ஜினியரிங்ல இருக்கிற ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான முரண்பாட்டை பத்தி பார்க்க போறோம். அதாவது சில சமயம் ஒரு விஷயத்தை நாம பலவீனமா நினைச்சாதான் ஒரு கட்டமைப்பை ரொம்பவே வலிமையாக்க முடியும். எப்படி இது சாத்தியம்? சரி, வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம். இந்த கேள்விதான் நம்ம இன்னைக்கு அலச போற முழு விஷயத்தோட மையப்புள்ளி. ஒரு பொருளுக்கு நிஜமாவே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனா அத வேணுமனே நாம ஏன் புறக்கணிக்கணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கம் என்ன? இதுதான் நாம கண்டுபிடிக்க போற மர்மம். இந்த மர்மத்தை அவிழ்க்கணும்னா நாம முதல்ல ஒரு இன்ஜினியர் மாதிரி யோசிக்கணும். ஒரு ரீஇன்ஃபோர்ஸ் கான்கிரீட் பீமை டிசைன் பண்ணும்போது அவங்க என்னென்ன அடிப்படை விதிகளை ஃபாலோ பண்றாங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு பீம் எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா பார்ப்போம். கான்கிரீட் அதை நீங்க அழுத்தும் போது, அதாவது கம்ப்ரெஷன்ல ரொம்பவே ஸ்ட்ராங். ஆனா அதே நீங்க இழுத்தீங்கன்னா டென்ஷன்ல அது ரொம்ப வீக். அதனால தான் அந்த இழுவிசையை தாங்கிறதுக்கு நாம ஸ்டீல் கம்பிகளை உள்ள வைக்கிறோம். ஒரு பீம் அது உடையிற நிலைமைக்கு போகும்போது எப்படி நடந்து கொள்ளும்னு கணிக்க என்ஜினியருங்க ஒரு 3 முக்கியமான அனுமானங்கள், அதாவது அசம்ஷன்ஸை ஏத்துக்கறாங்க. இதுல 3ஆவதா இருக்கிற அந்த அசம்ஷன் தான் நம்மளோட இந்த முழு மர்மத்துக்கும் காரணம். முதல் விதி ரொம்ப சிம்பிள். ஒரு பீம் வளையும் போது அது ஒரு குறிப்பிட்ட ஒழுக்கத்தோட தான் வளையும். அதோட கிராஸ் செக்ஷன் தட்டையாவே இருக்கும். இதனால ஸ்ட்ரெயினோட அளவு நேரா அதிகரிக்குது. இது நம்ம கணக்கீடுகளை ரொம்பவே சுலபமாக்குது. ரெண்டாவது விதி என்னன்னா, கான்கிரீட் ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடி அதால அதிகபட்சமா எவ்வளவு அழுத்தத்தை தாங்க முடியும்னு நமக்கு தெரியும். அந்த நம்பர் தான் 0.0035 ஸ்ட்ரெயின். இது ஒரு யூனிவர்சல் லிமிட். நம்ம எல்லா கணக்கீடுகளுக்கும் இதுதான் முக்கியமான ஆதாரம். இப்பதான் விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வரும். 3வது அசம்ஷன் ரொம்பவே ஆச்சரியமானது. என்ஜினியருங்க கான்கிரீட்ல இருக்கிற இழுவிசை வலிமையை, அதாவது டென்சைல் ஸ்ட்ரென்த்தை சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க. எல்லா டென்ஷன் லோடையும் ஸ்டீல் தான் தாங்குதுன்னு நினைச்சுப்பாங்க. இதுதான் நம்ம புதிரோட இதயம். ஆனா ஒரு நிமிஷம், இன்ஜினியருங்க கான்கிரீட்டோட ஸ்ட்ரெங்க்த்தை இப்படி புறக்கணிக்கிறது சரிதானா? அதுக்கு எதிரான ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இது நம்ம மர்மத்தை இன்னும் ஆழமாக்கும். உண்மை என்னன்னா, கான்கிரீட்க்கு இழுவிசை வலிமை இருக்கு. அதை அளவிடவும் முடியும். அதுக்கு மாடுலஸ் ஆஃப் ரப்சர்னு ஒரு பேர் கூட இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரைக்கும் கான்கிரீட்டால எந்த விரிசலும் இல்லாம டென்ஷனை தாங்கிக்க முடியும். இப்போ கேள்வி இன்னும் தீவிரமாகுது. ஸ்ட்ரென்த் இருக்குன்னா நமக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் ஏன் நாம அதை வேஸ்ட் பண்ணணும்? இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் தர்க்கம் இருக்கா? இல்ல இது வெறும் ஓவர் காஷனா? இந்த புதிரையை தீர்க்கிறதுக்கான முக்கியமான துப்பு கான்கிரீட் தனியா எப்படி இருக்குங்கிறதுல இல்ல, அது ஸ்டீலோட சேரும்போது என்ன நடக்குதுங்கிறதுல தான் இருக்கு. இதுக்கு பேரு ஸ்ட்ரெயின் கம்பேட்டிபிலிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்டீலும் கான்கிரீட்டும் ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாத அளவுக்கு பிணைக்கப்பட்டிருக்கு. அதனால ஒன்னு எவ்வளவு நீளுதோ இன்னொன்னும் அதே அளவுக்கு தான் நீள முடியும். இன்னும் சுலபமா புரியணும்னா இது ஒரு 3 கால் பந்தயம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. 2 பேரும் ஒரே நேரத்துல ஒரே அளவுல தான் காலை எடுத்து வைக்க முடியும். ஸ்டீல் எவ்வளோ வேகமா போக நினைச்சாலும் அதோட பிணைக்கப்பட்டு இருக்கிற கான்கிரீட் அதை கட்டுப்படுத்தும். சரி, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா துப்புகளையும் ஒன்னு சேர்த்து இந்த திட்டமிட்ட புறக்கணிப்புக்கு பின்னாடி இருக்கிற ஆச்சரியமான கணக்கு மற்றும் பொருளாதார காரணத்தை வெளிக்கொண்டு வருவோம். கான்கிரீட்டால அது உடையறதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் நீள முடியும் தெரியுமா? வெறும் 0.00014. இது கண்ணுக்கே தெரியாத ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன அளவு. இப்போ அந்த 3 கால் பந்தயத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க. கான்கிரீட் அந்த சின்ன அளவுக்கு தான் நீள முடியும்னா, அதோட கட்டப்பட்டிருக்கிற ஸ்டீல் என்ன பண்ணும்? அதுவும் அதே அளவுக்கு தான் நீள முடியும். இதனால ஸ்டீலால அதோட உண்மையான ஸ்ட்ரென்த்ல ஒரு சின்ன பகுதியை தான் வெளிப்படுத்த முடியுது. வெறும் 28 MPa தான். இந்த ஸ்லைடு தான் அந்த ஆஹா மொமெண்ட். இங்க பாருங்க, கான்கிரீட் உடையாம டிசைன் பண்ணா நாம ஸ்டீலோட வலிமையில நம்ப முடியாத அளவுக்கு 94% வீணடிக்கிறோம். அடிங்கப்பா, இவ்வளவு விலை கொடுத்து வாங்கின ஸ்டீலை இப்படி வீணாக்குறது பொருளாதார ரீதியா சரி வருமா? நிச்சயமா வராது. இப்போ நாம கண்டுபிடிச்ச இந்த நேர்த்தியான தர்க்கத்தை ஒரு சக்தி வாய்ந்த முடிவுரையோட தொகுத்து பார்க்கலாம். இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்தே இந்த ஒரு வாக்கியத்துல அடங்கியிருக்கு. நாம கான்கிரீட்டோட டென்சைல் ஸ்ட்ரென்த்தை புறக்கணிக்க காரணம் அது இல்லங்கிறதுக்காக இல்ல. ஒருவேளை அதை கணக்கில் எடுத்துக்கிட்டா நாம பயன்படுத்துற ஸ்டீலே பயனற்றதாகிவிடும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நாம கான்கிரீட்ல சின்ன கட்டுப்படுத்தப்பட்ட விரிசல்களை அனுமதிக்கிறோம். ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். அந்த விரிசல்கள் ஒரு தவறில்ல, அதுவே டிசைனோட ஒரு பகுதி. அந்த சின்ன விரிசல்கள் தான் ஸ்டீல் கம்பிகளை அதோட முழு வலிமைக்கும் வேலை செய்ய வைக்குது. இந்த ஐடியாவுக்கு பேரு கட்டுப்படுத்தப்பட்ட முறிவு. ஒரு அமைப்பை வலிமையாக்க அதோட ஒரு பகுதியை நாம பலவீனமா அனுமதிக்கணும். இந்த புத்திசாலித்தனமான யோசனை என்ஜினியரிங்ல வேற எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.